சித்தார்த் பொம்மை சீரியலில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் தான் என் உயிர் போகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அதுவும் இப்போ நடக்காது போல அஞ்சலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்போல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் சாவித்திரி சைடு உள்ள கேங் மட்டும் அங்கேயே இருக்காங்க. அப்போது ராணி வந்துட்டு ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. என்னடி ஏதேதோ சவாலெல்லாம் விட்ட ஓ அஞ்சலி கடை ஸ்வீட்டாக ஓனர் ஆக்குவேன், அதாக்குவேன், இதாக்குவேன்னு இப்படி தான் பொம்மியும் இவனை நம்பிக்கிட்டு இருந்தா. கடைசியில் போய் சேர்ந்துட்டா. சித்தார்த்துக்கு ஒரு நிலையான புத்தியெல்லாம் கிடையாது, அவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தமன்னா வந்து சொல்கிறாங்க, ஆமா அத்தை, இனிமே இவ அந்த ஆசிரமத்தில் தான் போய் சேரணும், கையேந்தி பவனில் தான் சாப்பிட்டு காலத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நக்கலா. அப்போது ராணி என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு நேராக போயிட்டு தமனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஏய் விடு விடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடந்து கத்துறாங்க. ஏய் மரியாதையாக போயிடுங்க, யாராவது கிட்ட வந்தீங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன். என்னடி மிரட்டுறியா? சித்தார்த்தை கூப்பிடவா? சித்தார்த்தை கூப்பிட சித்தார்த்து நான் எனக்கு பயமா? அவன் தான் என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டான்ல, அப்புறம் அவன் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? இந்த ராணியை பற்றி யாரும் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. இப்போ பார்த்துக்க, கொலை வெறியில் இருக்கேன், எல்லாரையும் கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன். இது இந்த வீட்டை விட்டு நான் போகிற வரைக்கும் எதிரில் யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த இடத்துல மாஸ்க் காமிக்கிறாங்க. நம்ம தாமரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லோரும் ஒரு வழியே போகிறாங்க. நைட்டு வந்துட்டு நம்ம ராணி உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது தாமரை வராங்க. என்ன ராணி, அந்த டைவர்ஸ் பேப்பரில் நீ எதுக்கடி கையெழுத்து போட்ட? நீ கையெழுத்து போடவும் எனக்கு எப்போ இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா உனக்கே எப்படி இருக்குன்னா, நான் தாடிக்கார மேலே உசிரியே வச்சுருக்கேன், எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கடி கையெழுத்து போட்ட? அக்கா பொம்மி அக்கா தாக்கா போட சொன்னிச்சு. பொம்மி அக்கா போட சொன்னிச்சா? அப்போ பொம்மி போட சொன்னால் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமேடி. ஆமாக்கா, நான் யாரையும் நம்பலை, பொம்மி அக்காவை மட்டும் தான் நம்புகிறேன். இந்த வாழ்க்கை அது போட்ட பிச்சை எனக்கு. கண்டிப்பாக அது என் வாழ்க்கையை பறிக்கணும்னு நினைக்காது. ஏதோ ஒரு காரணம் இருக்குக்கா, அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலைக்கா, இருந்தாலும் மனசு கொஞ்சம் கலங்குதுக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தூங்குற சீனை தான் காமிக்கிறாங்க. ராணி வந்துட்டு எப்பயும் போல் பெட்டில் தூங்காமல் கீழே பாய் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போது சித்தார்த் வராரு. ஏய் எதுக்காக இப்போ நீ எனக்கு வந்துட்டு பாயெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இது உனக்கு கிடையாது, எனக்கு. ஏன்னா இந்த வீட்டில் நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். குப்பத்துக்கு அருகே எதுக்கு இந்த சொகுசு வாழ்க்கை, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் படுக்கிறாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்த நாட்களை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நம்ம சித்தார்த்து தூங்குறாங்க. மறுநாள் காலை விடியுது. எல்லோரும் ஹாலுக்கு வராங்க. அப்போது எல்லோரும் வந்தாச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்மநாதன். அப்போது தாத்தா சொல்கிறாங்க, எங்கே ராணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அதோ அவளே வர்றா அத்தை, அவள் மூஞ்ச பாருங்க அத்தை எப்படி இருக்குன்னு அப்படின்னு தமன்னா சொன்னாங்க. தாத்தா சொல்கிறாங்க, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, இன்னும் நிறைய டைம் இருக்குது, கொஞ்சம் நல்லா எல்லாரும் யோசிச்சு நிதானமாக முடிவெடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பத்மநாதன் சொல்கிறாங்க, அப்பா அவன் எல்லாரும் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்காங்க, நீங்கள் சும்மா தேவையில்லாமல் நீங்களும் குழம்பி எங்களையும் குழப்பாதீங்க. நான் போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் வந்துட்டு எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு பத்மநாதன் முன்னாடி கிளம்பி போகிறாரு. இந்த பக்கம் தாத்தா கும்பல் எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா சித்தார்த்துக்கு ஒரு கால் வருது. அவர் வந்துட்டு எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சேன், இவனே எல்லாத்தையும் சொல்லும்போது நினச்சேன் ஏதாவது ஒரு பிளான் இருக்குன்னு, இப்போ நடந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சித்தார்த் சொல்கிறாங்க, நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, கரெக்ட் டைமுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி போகும்போது ராணி வந்து சொல்கிறாங்க, தாத்தா நான் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க ஒரு நிமிஷத்தையும் கடைசி நிமிஷத்தை தாடிக்காரன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா, அதனால் நீங்களாம் போங்க தாத்தா, நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ தாத்தா சொல்லுவாங்க, இங்கே பாருமா, நீ இந்த வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆனால் நீ தாம்மா இந்த வீட்டு மருமக, எனக்கும் உனக்கும் உள்ள பந்தத்தை ஒரு பாசத்தை யாருனாலையும் பறிக்க முடியாதுமா, நீ எப்பயுமே என் பேத்தி தாமா அப்படின்னு அந்த இடத்துல டச்சுங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அடுத்து சித்தார்த் மேலே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவரோட விசா டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. கீழே வரும்பொழுது சந்தோஷமாக வராரு. ராணியை பார்த்துட்டு, ஏய் நீயா இருக்க, நீ என்ன போகலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா, நான் உன் கூட வரேன்னு சொன்னேன், வீட்டில் இருக்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது, என்ன எப்போ பார்த்தாலும் டேப் ரிகார்டு மாதிரி பேசிகிட்டே வருவேன், இன்றைக்கி ரொம்ப சைலண்டாக வந்துட்டுருக்க, இல்லையா இந்த ராணியாவே இல்லை, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி எதோ பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப டச்சிங்காக. ஆனால் சித்தார்த் எதையுமே கண்டுக்காமல் நார்மலாக கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க.